தபாரக்கல்லதி சூரா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதாமல் தூங்க மாட்டார்கள். சூரா சஜதா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதாமல் தூங்க மாட்டார்கள். ஏன்? அவ்வளவு முக்கியமான சூரா அது. சூரா சஜதாவில் அல்லாஹ் மௌத்தை பற்றி பேசி இருக்கிறார். சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி அல்லாஹ் மௌத்தை பற்றி பேசி இருக்கிறான். தூக்கம் என்பது அது ஒரு சிறு மௌத்து. தூங்கியவர் எழும்பாவிட்டால் என்ன சொல்லுவோம்? தூங்கியவர் எழும்பாவிட்டால் என்ன சொல்லுவோம்? மௌத்தாகிவிட்டார். சகோதரர்களே, மௌத் என்பதுதான் ஒரு முஃமினுடைய இலக்கு. தான் ஹாரூன் ரஷீத் என்பதாக ஒரு மன்னர் இருந்தார். ஹாரூன் ரஷீத் எவ்வளவு பெரிய மன்னர் என்று சொன்னா, உலகத்தில் 3இல் 1 பகுதியை ஆட்சி செய்தவர். அப்பாசிய கலீஃபா ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உடைய பரம்பரையில் வந்தவர். ஒவ்வொரு வருடமும் 400 உலமாக்களை ஹஜ்ஜுக்கு அனுப்புவார். ஒவ்வொரு நாளும் காலையில அரச மாளிகையில் பெரும் உலமாக்களை வரவழைத்து காலையில் மௌத்தை பற்றி பயான் செய்ய வைப்பார். பயான் செய்ய வைத்து தாடி நலையும் வரைக்கும் அழுவார். தாடி நலையும் வரைக்கும் அழுது விட்டுத்தான் அரச சபையை ஆரம்பிப்பார். அரச சபையாக இருக்கலாம், ஆண்டியுடைய சபையாக இருக்கலாம், திருமண வீடாக இருக்கலாம், சுன்னத்து வீடாக இருக்கலாம், எல்லா இடத்திலும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் மௌத். உலகத்தில் அல்லாஹ்வை மறுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். மௌத்தை மறுக்கிற யாராவது இருக்கிறார்களா? இல்லையே. கண்ணுக்கு முன்னால் ஒவ்வொரு நாளும் ஜனாசாக்கள் விழுந்து கொண்டே இருக்கிறது. அதான் ஹாரூன் ரஷீதுடைய மகன் சக்கராத்தில் சொன்னார், யா சாஹிபி லா தக்தரிர் பிதனஉமின். ஏ நண்பனே, தோழனே, உலக இன்பங்களை கண்டு ஏமாந்து விடாதே. எத்தனையோ பேர் ஏமாந்து விட்டார்களா இல்லையா? 100 ஏக்கர் காணி இருக்கிறது உதாரணத்துக்கு அக்கறை பற்றி. எத்தனை ஏக்கரை கொண்டு போவார் மரணித்தால்? சொல்லுங்கள், எத்தனை ஏக்கரை கொண்டு போவாரா? உடுத்த உடையை கூட கலட்டி விடுவார்கள். மோதிரத்தை கலட்டுவான். ஒரு ஊரில் ஒரு பெண்மணியுடைய காதில் போட்டிருந்த என்ன சொல்வதற்கு தூக்கு கலண்டு வரல. எந்த அளவுக்கு ஈமான் கட்ட சமூகம் கத்திரியால காதை வெட்டி எடுத்திருக்கிறார். தூக்கு வரலாட்டி சட்டம், கலண்டு வரலாட்டி சட்டம் என்ன? அப்படியே அடக்கிறது தான். எவ்வளவு துனியாட ஆசை, மையத்திட காதை வெட்டி தூக்கை எடுத்து விட்டு அடக்கி இருக்கிறார்கள். சுனாமி வந்த நேரம் ஜனாசாக்களுடைய விரல்களை வெட்டி மோதிரத்தை களவெடுத்தார்களா இல்லையா? 19 வருடங்கள் ஆக போகிறது. சகோதரர்களை, அதுதான் சொல்ற, உலக இன்பங்களை கண்டு ஏமாந்துடாதீங்க. உலகத்தில சொத்து செல்வங்களை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். வாழ்க்கை முடிந்துவிடும். 6இலும் சாவு, 100இலும் சாவு என்பார்கள். என்னால் உத்தரவாதம் தர முடியுமா? இந்த இடத்தில் நிற்கும் நான் சாய்ந்த மருதுக்கு போய் சேருவேன் என்று உத்தரவாதம் தர முடியுமா? முடியாது. உங்களில் யாருக்காவது உத்தரவாதம் தர முடியுமா இந்த இடத்திலிருந்து உயிரோட வீட்டுக்கு போய் சேர்வேன் என்று? முடியாது சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கிறான், வமா தத்ரி நஃப்ஸுன் மாதா தக்ஸிபு கதா. யாருக்கும் தெரியாது நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் சொல்கிறான், வமா தத்ரி நஃப்ஸுன் பிஐயி அர்தின் தமூத். யாருக்கும் தெரியாது இவன் எங்கே மரணிப்பான், எப்பொழுது மரணிப்பான், எந்த இடத்தில் மரணிப்பான், எந்த நிலையில் மரணிப்பான், யாருக்கும் தெரியாது. அக்கறை பற்றில் பிறந்த நாம் அக்கறை பற்றில் மரணிப்போமா? தெரியாது. அதான் உலக இன்பங்களை கண்டு மதிமயங்க கூடாது. எந்த இன்பம் வந்தாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனை முன்னால் இருக்க வேண்டும். வன்னஈமு யஸூலு. உலகத்தினுடைய இன்பங்கள் எல்லாம் அழிந்துவிடும். சொன்னார் அந்த ஹாரூன் ரஷீதுடைய மகன், வஇதா ஹமல்த இலல் குபூரி ஜனாஸதன். மனிதனே,
ஒவ்வொரு நாளும் கபறுகளுக்கு ஜனாசாவை சுமந்து கொண்டு செல்கிறாயா இல்லையா? எத்தனை ஜனாசாக்களை நீங்கள் சுமந்திருப்பீர்கள்? உடைய வாப்பாட ஜனாசாக்களை சுமந்திருப்பீங்க, தாயுடைய ஜனாசாவை சுமந்திருப்பீர்கள், நண்பர்களுடைய ஜனாசாக்களை சுமந்திருப்பீர்கள். சொல்கிறார், நீ சுமந்து கொண்டு செல்லும் பொழுது நன்றாக விளங்கிக் கொள். ஃபஅலம் பிஅன்னக பஅதஹா மஹ்மூலு. ஒரு நாளைக்கு உன்னையும் இப்படித்தான் தூக்கி கொண்டு செல்வார்கள்.